வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிரஞ்சன் ஹோம் கிச்சன். நாம் இன்றைக்கி நியூ இயர் ஸ்பெஷலாக நம்ம இன்றைக்கி ப்ரெட் அல்வா செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இந்த கல்யாண வீடுகளில் செய்கிற ப்ரெட் அல்வா இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ட்ரை ப்ரெட் ரஸ்க் எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம சின்ன சின்னதாக நம்ம பொடிசாக நுணுக்கிக்கணும். நம்ம அரைக்கிறதுக்காக இந்த மாதிரி உடச்சி வச்சுருக்கேன். அது கூட ஒரு ஏலக்காய் சேர்த்து நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. முதல்ல இந்த பவுடரை வறுத்து எடுக்க போகிறோம். அதுக்கு ஒரு கடாயில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு இந்த ரஸ்க்கு தூளை வறுத்து எடுத்துக்க போகிறோம். அடுப்பை சிம்மில் வச்சு வருங்க. அப்போ தான் ப்ரெட் தூள் நல்லா வறுப்பட்டு வந்துடும், அடிப்பிடிக்காமையும் இருக்கும். நல்லா கலர் மாறிடுச்சு, நல்ல வாசம் நல்லா கமகமான்னு வரும். நல்ல வாசம் வந்தோடனே நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு இதோட நான் முந்திரி பருப்பு சேர்த்துக்க போகிறேன். இது ஆப்ஷனல் தான், தேவைப்பட்டால் மட்டும் சேர்த்துக்கலாம், இல்லாட்டி இதை ஸ்கிப் பண்ணிடுங்க. முந்திரி பருப்பு வறுப்பட்டுருச்சு. இப்போ நான் இந்த கிண்ணத்தில் தான் ப்ரெட்டு தூள் 1 கிண்ணம் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதே கிண்ணத்தில் 1 கிண்ணம் தண்ணியும் 1 கிண்ணம் சர்க்கரை ஜீனியும் எடுத்துக்கோங்க. இதோட ஒரு பிஞ்சு சால்ட்டு டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக ஒரு பிஞ்சு சேர்த்துருக்கேன். தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம ப்ரெட்டு தூளை சேர்த்துக்க போகிறோம். கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. நான் அதுக்காக இந்த விஸ்கு சேர்த்துருக்கேன், கட்டிப்படாமல் இருக்குன்றதுக்காக. நல்லா கட்டி இல்லாமல் கிளறி விட்டுட்டேன். நம்ம இப்போ சர்க்கரை சேர்த்துக்கலாம். எந்த கப்பில் எடுக்கிறோமோ அதே கப்பில் எடுத்துக்கோங்க. இப்போ சர்க்கரை சேர்க்கும் போதும் அடுப்பு கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க. அது மெல்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம ஃப்ளேமை கூட்டிக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு, கட்டி இல்லாமல் உங்களுக்கு இருக்குது. இப்போ நெய் சேர்த்துக்கலாம். நெய் ஒரு 1/4 கப்பு, இந்த இதுக்கு ஒரு 1/4 கப்பு. நான் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன், ஒரு 4-5 ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன். அவங்க விருப்பத்தை தந்தாப்போ நெய் சேர்த்துக்கோங்க. நெய்யும் முந்திரி பருப்பும் சேர்த்துக்கோங்க. நல்ல நெய் நம்ம இறக்கும் போது நல்லா சேர்த்தோன்னா நல்ல வாசமாக இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நெய் நம்ம எவ்வளோ தூரம் சேர்க்குறோமோ அந்தளவுக்கு அல்வா நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும். நல்லா திரண்டு வந்துருச்சு ப்ரெட் அல்வா. இந்த மாதிரி கூட நீங்கள் ஈஸியாக பண்ணிக்கலாம். ப்ரெட்டை எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்து பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட்டாக செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா இது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.